ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெடிஷ்னல் அடுப்பங்கரை. இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கோழி குருமா தான் பார்க்க போகிறோம். இது எல்லா விதமான டிஃபனுக்கும் ஏற்ற ஒரு குருமா. சப்பாத்தி, நான், ரொட்டி, பரோட்டா எல்லாத்துக்கும் இது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன். நான் இன்றைக்கி இடியப்பத்தோடு மேட்ச் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் குருமாவுக்கு தேவையான பொருட்கள்: நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 150 கிராம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், பட்டை கிராம்பு பவுட்ரு, தேங்காய் பெரிய மூடியாக ஒரு 1/2 மூடி எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை சிறிதளவு, 10 முந்திரி, சோம்பு சிறிதளவு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு அதில் நெய் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு 2 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு எடுத்திருக்கேன். இதை நெய்யில் போட்டுடலாம். இப்போது வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இது கூட கழுவி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் சிக்கன் சேர்த்திங்கன்னா தான் குருமா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட பச்சை மிளகாய் நீட்ட வாக்கில் கட் பண்ணிவிட்டு அப்படி சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளியும் சேர்த்துக்கலாம். புதினா மல்லி சேர்த்துக்கணும். இப்போது நான் ஒரு கை புதினா, ஒரு கை மல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையே சேர்த்துக்கலாம். புதினாவோட அளவை கம்மியாகவே எடுத்துக்கோங்க, மல்லி தான் அதிகமாக இருக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கலாம். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் பட்டை கிராம்பு பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய், பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்து. இது கூட ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். நான் ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி இதோட சேர்த்து வச்சுருக்கேன். இப்போது தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா ஆயில் பிரிஞ்சு வருது. இது கூட தண்ணி சேர்த்து கறியை வேக வச்சு எடுத்துடலாம். இப்போது தண்ணி ஊற்றின பிறகு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் இது கூடவே சேர்த்துடலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு, சிக்கன்றனால ஒரு விசில் போதும், ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம். ஒரு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டீமில் வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டீமில் வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. சுவையான சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போது தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஊற்றி சாப்பிட்றதுக்கு சரியான பக்குவத்தில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நீங்களும் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.